அண்ணா, என்ன விட்டுருங்க அண்ணா. ராஜேஷ், இந்த பேப்பரை பாத்தியா? அந்த முகலிவாக்கம் சிறுமி பாலியல் வன்கொடுமை மற்றும் கொலை வழக்கில் குற்றவாளியான தஸ்வந்தை உச்ச நீதிமன்றம் விடுதலை செஞ்சிடுச்சான். அதுவும் அவனுக்கு கொடுத்த மரண தண்டனையையும் ரத்து பண்ணிட்டாங்க. இது எப்படி நடந்ததுன்னு எனக்கு ஒண்ணுமே புரியல. ஆமாம் கவிதா, இந்த தீர்ப்பு நாடு முழுக்க பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கு. சட்டப்படி பார்த்தால் இது ஒரு சட்டத்தின் அடிப்படையிலான விடுதலை. சட்டத்தின் அடிப்படையிலான விடுதலையா? கீழமை நீதிமன்றமும் உயர் நீதிமன்றமும் தூக்கு தண்டனை கொடுத்தாங்களே. அந்த பிஞ்சு குழந்தைக்கு நடந்த கொடுமையை பார்க்கும்பொழுது எப்படி இதை சட்டம் அனுமதிக்க முடியும்? நியாயமான கோபம். ஆனா உச்ச நீதிமன்றம் என்ன சொல்லுதுன்னு பார்ப்போம். இந்த வழக்கு முழுக்க முழுக்க சூழ்நிலை சாட்சியங்களின் அடிப்படையில தான் கட்டப்பட்டது. அதாவது குற்றவாளி தான் இந்த கொடூரத்தை செஞ்சாருன்னு நிரூபிக்க நேரடி சாட்சியங்கள் அல்ல. அப்படின்னா என்னதான் பிரச்சனை? உச்ச நீதிமன்றம் 3 முக்கியமான விஷயங்களை கவனிச்சது. ஆதாரங்களில் குழப்பம், இந்த வழக்கில் கடைசியாக இருவரும் ஒன்றாக பார்த்ததற்கான சாட்சியங்கள், சிசிடி காட்சிகளின் நம்பகத்தன்மை மற்றும் தடயவியல் அறிக்கைகள், இவை எல்லாவற்றிலும் நிறைய முரண்பாடுகள் இருந்திருக்கு. முக்கியமா சில தடயவியல் ஆதாரங்கள் நிரூபிக்கப்படவில்லை. இதுல சில விசாரணை குறைபாடுகள் உள்ளன. போலீஸ் தரப்பின் விசாரணை மோசமாக இருந்ததா நீதிமன்றம் சொல்லியிருக்கு. குற்றம் சாட்டப்பட்டவருக்கு, குறிப்பாக மரண தண்டனைக்கு உள்ளாகும் ஒருவருக்கு சரியான சட்ட உதவியை விசாரணை ஆரம்பத்திலேயே உறுதி செய்ய தவறியது ஒரு பெரிய குறைபாடு. சந்தேகத்திற்கு இடமில்லை. சட்டம் எப்போதுமே ஒரு அடிப்படை விதியை பின்பற்றும். அது குற்றவாளியின் குற்றத்தை சந்தேகத்திற்கு இடமின்றி நிரூபிக்க வேண்டும் என்பது. உச்ச நீதிமன்றம் குற்றம் நடந்திருக்கிறது, ஆனால் அதை தஸ்வந்த் தான் செய்தார் என்று நிரூபிக்க அரசு தரப்பு முற்றிலும் தவறிவிட்டது என்று தெளிவா சொல்லியிருக்கு. அப்போ கொடூரமான குற்றத்தை செஞ்சவருங்கிறது உறுதியானாலும் போலீஸ் வேலையை சரியாக செய்யாததால் தான் அவர் விடுதலையாகி இருக்கிறாரா? நீ சொல்வதுதான் உண்மை. சட்டம் என்பது குற்றவாளியை பழிவாங்கிறது இல்லை. அது முறையான நடைமுறைகள் மற்றும் உறுதியான ஆதாரங்களின் அடிப்படையில்தான் செயல்படும். குற்றத்தின் தன்மை எவ்வளவு கொடூரமானதாக இருந்தாலும் ஆதாரங்கள் பலவீனமாக இருந்தால் ஒருவருக்கு மரண தண்டனை கொடுக்க முடியாது. நீதித்துறையின் தோல்வி இதைத்தான் காட்டுகிறது. இதை விட இன்னொரு அதிர்ச்சியான விஷயம் என்னன்னா, இவர் முன்னாடியே தன்னோட தாயை கொலை செஞ்ச வழக்கிலும் விடுதலையாகி இருக்காருன்னு படிச்சேன். அதுவும் போதிய ஆதாரங்கள் இல்லைன்றதுதான் விடுதலையாகி இருக்காரு. ஆமாம், இந்த 2 வழக்குகளிலும் அரசு தரப்பு வலுவான ஆதாரங்களை நீதிமன்றத்தில் வைக்க தவறிவிட்டது. முதல் வழக்கின் தண்டனையை ரத்து செய்து வேறு எந்த வழக்கிலும் தேடப்படாத நிலையில் அவரை உடனடியாக சிறையில் இருந்து விடுவிக்க உச்ச நீதிமன்றம் உத்தரவிட்டது. மொத்தத்தில் ஒரு பக்கம் குழந்தைக்கு நீதி கிடைக்காமல் போனது வேதனை, இன்னொரு பக்கம் காவல்துறை மற்றும் விசாரணை அமைப்புகள் எவ்வளவு பொறுப்பாக இருக்க வேண்டும் என்பதை இந்த தீர்ப்பு உணர்த்துகிறது. நீ சொல்வது 100க்கு 100 சரி. இது வெறும் தஸ்வந்தின் விடுதலை அல்ல, விசாரணையின் தரத்தை பற்றியும் சந்தேகத்தின் பலனை குற்றம் சாட்டப்பட்டவருக்கு அளிக்க வேண்டியதன் அவசியத்தை பற்றியும் நீதித்துறை நமக்கு நினைவுபடுத்துகிறது. இந்த சூழலில் இது போன்ற வழக்குகளில் விசாரணை நடைமுறைகளை இன்னும் பலப்படுத்த வேண்டியது அவசியம்னு நீ நினைக்கிறியா? சந்தேகமே இல்ல. நீயே சொல்லு, என்னென்ன மாற்றங்களை செய்யணும்னு நினைக்கிற? என்ன பொறுத்த மட்டும் உண்மையான குற்றவாளிக்கு அதற்கான தண்டனை கிடைக்கணும், பாதிக்கப்பட்டவருக்கு நியாயம் கிடைக்க வேண்டும், அவ்வளவுதான். அதுவும் சரிதான். குற்றவாளிகள் சந்தேகத்தின் அடிப்படையில எஸ்கேப் ஆகிறதும், பாதிக்கப்பட்டவருக்கு நியாயம் கிடைக்காமல் போனா நம்ம நாட்டு மக்களுக்கு நீதிமன்றத்தின் மேல் உள்ள நம்பிக்கை அறவே இல்லாமல் போயிடும். சரிதான், பாப்போம் இந்த வழக்கு எங்க எப்படி போகுதுன்னு. ஐயா, அதாவது குற்றங்கள் உடனடியாக நடக்குது. அப்போ அதுக்கான நீதியும் உடனே நடந்தாதான் மக்களாகிய எங்களுக்கு இந்த நாட்டில் பாதுகாப்பு, குற்றங்கள் குறையும் செய்யும். என்ன சொல்றது? வணக்கம் மக்களே, நான் உங்கள் மைக்கேல். இவ்வித பாலியல் பலாத்காரம் ஒரு இன்ஸ்டன்ட் குற்றம். அதுக்கு ஏற்ற தண்டனை கண்டிப்பா குற்றவாளிக்கு கிடைக்கும் என வேண்டும். என்னை பொறுத்தவரை எந்தவித குற்றமாக இருந்தாலும் உடனடி நடவடிக்கை எடுத்து குற்றவாளிக்கு தண்டனையும் பாதிக்கப்பட்டவருக்கு நீதியும் கிடைக்க வேண்டும். இது நம் போலீஸ் அதிகாரிகளும் நீதித்துறை அதிகாரிகளும் நம் அரசாங்கமும் இணைந்து செயல்பட்டு ஒரு வழக்கை விரைவில் முடிக்க விரைந்து செயல்பட வேண்டும். இதுதான்
கிரைம் இஸ் இன்ஸ்டன்ட், வை கேன் பி த ஜஸ்டிஸ் இஸ் இன்ஸ்டன்ட் டூ அப்படின்னு கூறுவாங்க.